ஒரு 3 காரியத்தை குறித்து நமக்கு சொல்கிறார்கள். மா நக்கசத்து மாலும் மின் சதக்கா, சதக்காவின் காரணத்தினால் உங்களுடைய பொருளாதாரம் ஒரு காலத்திலும் குறையாது சொன்னார். அது மாதிரி உமா ஜாதல்லாஹு அப்தன் பி அஃபுவின் இல்லா இஸ்ஸன், ஒரு அடியான் இன்னொருவனை அல்லாஹுக்காக மன்னித்தான், குறை செய்து விட்டான், தவறு செய்து விட்டான், நமக்கு அநீதி அழைத்து விட்டான், அல்லாஹுக்காக நீங்கள் மன்னித்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுடைய இஸ்ஸத்தை கூட்டுவான். சொன்னாங்கன்னா உங்களுடைய இஸ்ஸத்தை கூட்டுவான். 3வது, ஒரு மனிதன் பணிவாக நடந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனை உயர்த்துவான் என்று சொன்னான். இருப்பதிலிருந்து பிறருக்கு வழங்கி வாழ்வது, அதேபோல் மன்னிக்கும் மனப்பான்மையை எப்பொழுதுமே நம்மிடத்தில் ஆக்கிக்கொள்வது, பணிவுடன் நடந்து கொள்வது என்பது அந்த தற்காலிக வெற்றி மாத்திரமல்ல, நிரந்தரமாக உலகியல் ரீதியான மறுமை ரீதியான காலங்களையும் கடந்து நிற்கக்கூடிய உன்னதத்தை உங்களுக்கு தரும் என்று அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார். இருப்பதிலிருந்து பிறருக்கு நாம் வழங்க வேண்டும் என்ற இந்த சிந்தனை இருக்கிறதே, நிச்சயமாக வாழ்வில் நம்மை உயர்வுபடுத்தி கொண்டே இருக்கும். ஒருபோதும் வறுமை வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் சொல்கிறார்கள், நீங்கள் சதக்காவின் காரணத்தினால் ஒருபோதும் உங்களுடைய பொருளாதாரம் குறையாதுன்னு சொன்னார். நிச்சயம் குறையாது என்பது மாத்திரமல்ல, சதக்காவின் காரணத்தினால் செல்வம் வளரும், அதோடு செல்வம் மாத்திரமல்ல உங்களுடைய அந்தஸ்தும் வளரும்னு சொன்னாங்க. சதக்காவின் காரணத்தினால் உங்களுடைய செல்வம் வளரும் என்பது மாத்திரமல்ல, உங்களுடைய அந்தஸ்தும். தேவை உடையவர்களுக்கு ஒரு மனிதன் வழங்காமல் இருப்பது என்பதை மார்க்கம் கண்டிக்கிறது. அம்ம சாயில ஃபலா தன்ஹர், உங்களிடத்தில் கேட்பவர்களிடத்தை நீங்கள் விரட்டாதீர்கள். லிசாயிரி வல் மஹரூம், சிலர் கேட்பார்கள், சிலர் கேட்காமல் இருப்பார்கள். அப்படி நிலை அறிந்து நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றும் கூட குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. அதாவது ஒரு பெரிய மனிதரிடத்தில் ஒரு ஆள் கேட்டார், ஆனால் எத்தனையோ பேருக்கு சதக்கா செய்கிறேன், அதுக்கு தகுதியானவங்க தானான்னு தெரியல, ஒழுங்கான ஆளுக்கு தான் கொடுக்குறேன்னா, அதை யாருக்காக நான் கொடுக்குறேன்னா, அது அவங்களுக்கு பயன்படுமா, அது நான் கொடுக்கறது எனக்கு நன்மையை தேடித்தருமா, ஒழுங்கான ஆளுக்கு தானா அப்படின்னு நான் பார்க்குறதுக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்டாராம். அவங்க திரும்ப கேட்டாங்களாம், அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்கிறது உன் அந்தஸ்தை பார்த்தா கொடுத்துருக்கான்னு கேட்டாங்களாம். அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்கிறது உன் அந்தஸ்தை பார்த்து கொடுத்தானா? உனக்கு வழங்கி இருக்கக்கூடிய பார்வை, கேள்வி, சிந்தனை, அறிவு எல்லாத்தையும் என்னமோ அழகிய இல்லாமல் கொடுத்துருக்குறானே, அல்லாஹ் உன் அந்தஸ்தை பார்த்து உனக்கு கொடுத்தானா? இல்லை இல்லை, நான் ஒரு அந்தஸ்தை பார்த்து எனக்கு ரப்பு தரல, எனக்கு தந்திருக்கிறா. எப்படி அல்லாஹு தஆலா உனக்கு கொடுக்கும் பொழுது உன் தகுதி பார்த்து கொடுக்கவில்லையோ, அதே மாதிரி நீ கொடுக்கறதுக்கு நீ என்ன யாருடைய தகுதியும் பார்க்குறேன்னு கேட்டாங்க. தேவை உள்ளவங்களுக்கு அல்லது மனசில் படும் பொழுது கொடுக்கணும். கொடுக்கும் சிந்தனை வந்து விட்டால் அதிக யோசனை கூட தர்மத்திற்கு தடைங்கிறாங்க. கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா கொடுக்கலாமா, நாளை கொடுத்துக்குருவோமா, பிறகு பார்ப்பேன், இந்த அதிக யோசனை கூட ஒரு மனிதனுடைய தர்மத்திற்கு தடையாகிவிடும். மாமல்லாவும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சிறுநீர் கழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஆள் வந்து கேட்டார், உங்கள் சட்டை ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொன்னார். சட்டையை கலத்துறாங்க சிறுநீர் கழிக்கும் பொழுது, அதை கொடுக்கறதுக்காண்டி. எங்கே முடிச்சுட்டு வாங்கலை அப்படின்னு, அதுக்குள்ளே என் சிந்தனை மாறினாலும் மாறிடுன்னு சொன்னாங்க. அதனால் அதிக சிந்தனையும் கூட ஒரு மனிதனுடைய தர்மத்திற்கு தடையாகிவிடும் என்று சொல்கிறார். தர்மம் குறைந்தால், நம்மிடத்தில் தர்மம் குறைஞ்சால் அல்லாஹ் நம்ம தேவையை கூட்டிடுவானா. தேவையில்லாத செலவுகளும் தேவையில்லாத காரியங்களும் தேவையில்லாத ஒரு நிலைகளும் நம்மிடத்தில் வந்து செலவுகள் கூடி போயிடும். அதனால் தர்மம் முடிந்த வரை அல்லாஹ் நம்மிடத்தில் கொடுத்ததில் இருந்து நம்முடைய தகுதிக்கு ஏற்ப. அதுக்காண்டி சில பேருக்கு வந்து அவங்களுக்கு 10 ரூபாயும் பெருசாக தெரியும், சில பேருக்கு 50 ரூபா பெருசாக தெரியும், சில பேருக்கு 500 ரூபா பெருசாக தெரியும், சில பேருக்கு 5 லட்ச ரூபா கூட குறைய தெரியும். அதனால் ஆட்களுடைய நிலை அறிந்து நம்முடைய தன்மையை பொறுத்து நமக்கு அல்லாஹ் எவ்வளோ வழங்கியிருக்காருன்னா அதிலிருந்து நாம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை நம்மிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் ஏற்படக்கூடிய பலன்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு மனிதனுடைய மரண பயத்தை கூட நீக்குங்கிறாங்க. பயங்கள்லே ரொம்ப கடுமையானது எதுன்னா மரணத்தினுடைய பயம்தான். ஒரு சஹாபி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் என்ன மௌத்தை பற்றி பயமாக இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க. மௌத்து நேரத்தில் என்ன ஆகும், மௌத்தை பற்றி பயமாக இருக்குதுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கா செய்யுன்னு சொன்னாங்க. சதக்காவுடைய தன்மை உன்னிடத்தில் இருந்தால் மரண பயம் குறையும். யாருக்காக இருந்தாலும் மௌத்துங்கிறது குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் வரத்தான் செய்யும். ஆனால் பயம் இருக்கிறதே, பீதி இருக்கிறதே ஒரு மனிதனுடைய வாழ்வை நிம்மதி இழக்க செய்துவிடும். அந்த பயம் போகணுமானால் வர்ற நேரத்தில் வரும். பயம் போகணுமானால் நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி இடத்தில் சொல்லி அதுக்குள்ள அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, இங்கே எப்படி இருக்குதுன்னாங்க.
அவர் நான் இப்போ நிறைய சதக்கா செஞ்சாங்க, எனக்கு அந்த பயம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அதனால் வாழ்க்கையிலே பல்வேறு விதமான பயன்களை, மேன்மைகளை, உலக ரீதியான, மறுமை ரீதியான, தனிப்பட்ட குடும்ப ரீதியான வழங்குவோர் நிச்சயமாக குடும்பத்திலும் கண்ணியமாக இருப்பார்கள், சமூகத்திலும் கண்ணியமாக இருப்பார்கள். அதனால் சொன்னாங்க, நீங்கள் சதக்காவின் காரணத்தினால் ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் குறையாதுன்னு சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, மன்னிக்கும் மனப்பான்மை அது உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும்னு சொன்னாங்க. நீங்கள் மன்னிச்சிட்டீங்க, அல்லாஹ் உங்கள் அந்தஸ்தை கூட்டிடும். உங்கள் அந்தஸ்தை கூட்டி எவ்வளோ பெரிய கடுமையான ஒரு நிலையை உண்டாக்கியவர்களையும் கூட அல்லாஹ் மன்னிக்க சொன்னான். சித்தியக்குல் அக்பருடைய மகளார் அன்னை ஆயிஷா அவர்கள், நம்முடைய தாய், அல்லாஹுடைய ரசூலுடைய மனைவி, அவங்கள குற்றச்சாட்டு சொன்னாங்க. குற்றச்சாட்டு சொன்ன நேரத்தில் அதில் யார் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா மிஸ்தகன் ஒரு ஆள் இருந்தார். அந்த மிஸ்தக யாருன்னு சொன்னால் அதில் சித்தியக்குல் அக்பருடைய உதவியினால் தான் வாழ்கிறார். இவங்க தான் அவருக்கு எல்லா விதமானது கொடுக்குறாங்க. மனசில் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் வந்துடுச்சு. நம்ம தானே இவருக்கு எல்லா காரியத்தையும் செய்கிறோம், நம்ம பிள்ளை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, உலகத்து மூமின்களுடைய தாய், கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் அவங்கள பற்றி உண்டான இட்டுக்கட்டில் இவரும் முன்னால் நின்று ஈடுபட்டுட்டாரு, யோசிக்க வேண்டாமா நினச்சி கொடுக்கறது கொஞ்சம் யோசிச்சாங்களாம். அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டான், அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹுடைய மன்னிப்பை நீங்கள் விரும்பவில்லையான்னு கேட்டான். அல்லாஹுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் பிறரை மன்னிக்கும் மனப்பான்மை. மன்னிக்கணும்னா நமக்கு திடீர்னு எல்லாத்தையும் மன்னிக்க போகிற, நமக்கு எதாவது அநியாயம் செய்திருந்தால், நமக்கு ஏதாவது மனசில் பாதிப்பு உண்டாக்கக்கூடிய காரியம் செய்திருந்தால் தானே மன்னிப்பே. அப்படி நீங்கள் மன்னித்தால், உங்களுடைய மனதை நீங்கள் சகித்து கொண்டு மன்னிக்கும் தன்மையை உங்களிடத்தில் ஏற்படுத்தி கொண்டால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், உங்களை இஸ்ஸத்தை கூட்டுவான் ரசூல் சொல்கிறான். அல்லாஹ் உங்களுடைய கண்ணியத்தை அதிகரிப்பான்னு சொல்லி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது மாதிரி ஒரு மனிதன் பணிவாக நடந்தால் அல்லாஹ் அவனை உயர்த்துவான்னு சொன்னாங்க. உலகத்தில் எல்லாரும் அந்தஸ்தை எதிர்பார்க்குறோம். நம்மளை ஒரு அதிகாரி பாராட்டினாங்கன்னு வைங்க, சந்தோஷப்படுறோம். ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு உயர்வு கிடைச்சிச்சின்னு சொன்னால் அது நமக்கு ஒரு அந்தஸ்து மாதிரி தெரியுது. அந்தஸ்தை மனிதன் எதிர்பார்க்கிறான். ஆனால் அந்த அந்தஸ்து கிடைப்பது எதனால் தெரியுமா? ரசூல் சொல்கிறார், அந்த அந்தஸ்து கிடைப்பது நீ பணி, அல்லாஹ் உயர்த்துவான்னு சொல்கிறார். நீங்கள் பணியுங்கள். உலகத்தில் மேராஜை விட பாக்கி என்னங்க இருக்குது? எந்த நபிமார்களுக்கும் கிடைக்கப்பெறாத, பலரும் கேட்டும் கிடைக்கப்பெறாத, எந்த மலக்குமார்கள் கூட நெருங்க முடியாத அளவிற்குண்டான அந்தஸ்தையும் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. பாக்கியங்களிலெல்லாம் ஆக உயர்ந்த பாக்கியம் மேராஜ். ஆனால் இந்த மேராஜ் கிடைத்ததற்கான காரணத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது பி அப்திஹிங்கிறான். அப்தின் காரணத்தினால், என்ன பணியின் காரணத்தினால், அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான அடிமையாக வாழ்ந்த காரணத்தினால்தான் இந்த உயர்வு கிடைத்தது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே எங்கும் யாரிடத்திலும் நம்முடைய பேச்சால், செயல்களால், நம்முடைய அணுகுமுறைகளால், நம்முடைய நடத்தைகளால் நாம் பணிவாக இருக்கணுமே தவிர அகம்பாவமும் பெருமை என்பது இருக்கிறது நம்மளை கேவலப்படுத்திவிடும். அதனால் பணிந்தால் அல்லாஹ் உங்களுக்கு உயர்வை தருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அருள் வார்த்தையால் இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உயர்வை தருவான்னு சொன்னாங்க. அதனால் நமது வாழ்க்கையில் அந்தஸ்து கிடைக்க பெற வேண்டுமானால் நீங்கள் பணியுங்கள் என்று இந்த முத்தான 3 விஷயங்களையும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட குடும்ப ரீதியான தற்காலிகமானதல்லாத நிரந்தரமான வெற்றிக்கான வழியை சொல்கிறார்.